ஹே கைஸ், வெல்கம் டு லேர்ன் சயின்ஸ். நான் உங்கள் நரசிம்மன். இன்றைக்கி நம்ம ஹியூமன் ஸ்கெல்டல் சிஸ்டமை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட்டு கொஞ்சம் நாளாச்சு. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். இனிமேட்டே ரெகுலராக வீடியோஸ் வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹியூமன் ஸ்கெல்டல் சிஸ்டம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரை பற்றி பார்த்துருவோம். ஒரு குழந்தை உடம்புல தான் பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்த அடல்ட்டோட உடம்பை விட அதிகமான போன்ஸ் இருக்கும். எதனால் இந்த வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தையோட உடம்புல கிட்டத்தட்ட 270 போன்ஸ் இருக்கும். இந்த போன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வளரக்கூடியது. ஆனால் ஒரு அடல்ட்டோட உடம்புல இருக்கிற போன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக வளர்ச்சி இருக்காது. ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். இது மட்டும் இல்லை, இந்த போன்ஸ் எல்லாம் ஒன்றா ஃபியூஸ் ஆகிறதுனால தான் இந்த 270 போனுங்கிறது 206 போனாக பார்த்திங்கன்னா கம்மியாகுது. ஒரு குழந்தையோட போன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால தான் அதுங்க விழுந்தாலும் அடிப்பட்டாலும் அதுக்கு மேஜரான எதுவும் ஃப்ராக்சரோ அந்த மாதிரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இதுவே ஒரு பெரிய அடல்ட்டு ஒரு குழந்தை மாதிரி விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு போன் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். சரி, நம்ம ஹியூமன் ஸ்கெல்டல் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் மேஜராக 2 கைண்டாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா அப்பெண்டிகுலார் ஸ்கெல்டல் சிஸ்டம், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆக்சியல் ஸ்கெல்டல் சிஸ்டம். இது ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பெண்டிகுலார் ஸ்கெல்டல் சிஸ்டம்ங்கிறது உங்கள் சப்போர்ட்டிங் போன்ஸ், அதாவது உங்கள் கைகளில் கால்களில் இருக்கிற போன்ஸ் எல்லாம் அப்பெண்டிகுலார் ஸ்கெல்டல் சிஸ்டமில் வரும். ஆக்சியல் ஸ்கெல்டல் சிஸ்டம்ங்கிறது உங்களோட நடுப்பகுதி, உங்களோட தலை, ஸ்பைனல் கார்ட், ரிப் கேஜ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சியல் ஸ்கெல்டல் சிஸ்டமில் வரும். ஸோ ஆக்சியல் ஸ்கெல்டல் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 80 போன்ஸ் இருக்குது. இது எங்கே இருக்குது, இன்னென்ன இருக்குது, இதோட ஃபங்க்ஷனாலிட்டின்னு இதெல்லாம் தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கல், அதாவது மண்டவோட பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போனு இல்லை 2 போன், ஸ்கல் ஒன்று தாவாக்கட்டை ஒன்று அப்படின்னு நினச்சிருப்போம். அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஸ்கல்லை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 22 போன் சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கல். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தைக்கு அந்த ஸ்கல் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மூடி இருக்காது. சின்ன கேப் இருக்கும் ஒரு எலும்புக்கும் இன்னொன்று ஒரு எலும்புக்கும் நடுவில். எதனால் இந்த கேப் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தையோட மூளை நல்லா வளரக்கூடியது. அந்த மாதிரி வளரச்சே ஒரு ஹார்டான ஷெல்லுக்குள்ளே அந்த மூளை வளர்ந்தால் அது டேமேஜுக்கு ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. அதனால தான் ஒரு வளர தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கல் ஒரு கம்ப்ளீட்டான ஃபார்ம் வரும். ஒரு சின்ன குழந்தையோட தலையை லைட்டாக தடவி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு சின்ன பள்ளம் இருக்கிறத நல்லாவே நோட்டீஸ் பண்ணலாம். ஆனால் இதுவே ஒரு வளர்ந்த ஸ்கல் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். இந்த ஸ்கல்லில் மொத்தம் 22 போன் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்கல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபேஷியல் போன், கார்னியல் போன் அப்படின்னு 2ஆக பிரிப்பாங்க. உங்கள் ஃபேஸில் இருக்கிற போன்ஸ் எல்லாம் ஃபேஷியல் போன் அப்படின்வாங்க. உங்கள் பின்னாடி மண்டப்பகுதியில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கார்னியல் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஷியல் போனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் மொத்த ஸ்கல்லிலேயே ஒரே ஒரு போன் தான் பார்த்திங்கன்னா மூவபிள் போன். அது பார்த்திங்கன்னா மேண்டபிள்ங்கிறது உங்கள் ஜாஸில் இருக்கிற போன். இன்ஃபேக்ட் இந்த போனோட டென்சிட்டி தான் பார்த்திங்கன்னா மொத்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம்லேயே ரொம்ப ஹார்டான போன் அப்படின்ட்டு சொல்லலாம். சரி, இப்போது உங்கள் மூக்கு பகுதியில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நேசல் போன், இன்ஃப்ரா நேசல் கான்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர எந்தெந்த போன்ஸ் எல்லாம் 2 இருக்குது அப்படின்னு லாக்ரிமல், பேலண்டைன், அதுக்கப்புறம் இந்த சைக்கோமேட்டிக், மேக்ஸலா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 போன் இருக்கும். உங்கள் ஃபேஷியல் போன்ஸ்லேயே ஒரு போன் இருக்கிறது மொத்தம் 2 போன் தான். ஒன்று பார்த்திங்கன்னா மேண்டிபிள், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஓமருங்கிறது உங்கள் மூக்குக்குள்ளே இருக்கிற நடுவில் இருக்கிற போன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேண்டிபிள்ங்கிறது உங்கள் ஜாஸில் இருக்கிற போன். உங்கள் கார்னியல் போன்ஸ் மொத்தம் 8 இருக்கும். அதில் பெரிடைல், டெம்போரல் போன் 2. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டல், ஸ்பினாய்ட், எத்மாய்ட் அண்ட் ஆசிபிட்டல், இதெல்லாம் ஒரு போன்ஸ் இருக்கும். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபேஷியல் போன்ஸ் 14, 8 கார்னல் போன்ஸ் 2 சேர்த்திங்கன்னா 22 போன்ஸ் உங்கள் ஸ்கல்லில் இருக்கிற மொத்த போன் கவுண்ட். இதை தவிர உங்கள் காதுகளில் பார்த்திங்கன்னா 3 போனுன்னு 6 போன்ஸ் இருக்கும். ஸோ இந்த போன்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம பாடியிலேயே இருக்கிற ரொம்ப சின்ன போன்ஸ். இதோட பேஸ் பார்த்திங்கன்னா ஆசிக்கல் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசிக்கல் போன்ஸில் பார்த்திங்கன்னா மேலஸ், இன்கஸ் அண்ட் ஸ்டேப்பஸ், இந்த 3 போன்ஸ் தான் பார்த்திங்கன்னா 3 சிறிய போன்ஸ். நம்ம பாடியிலேயே இருக்கிற சின்ன போன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம காதுக்குள்ளே இருக்கிற போன்ஸ் தான். இப்போ வெர்டிப்ரல் காலம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வெர்டிப்ரல் காலமில் மொத்தம் பார்த்திங்கன்னா 26 போன்ஸ் இருக்கும். இதில் 7 போன் பார்த்திங்கன்னா சர்வைக்கல் வெர்டிப்ரே, தொராசிக் வெர்டிப்ரேயில் 12 போன்ஸு, லம்பார் வெர்டிப்ரேயில் பார்த்திங்கன்னா 5 போன். இதை நீங்கள் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வயசானவங்களாம் முதுகு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு உங்களோட L5, L டிஸ்க்கு 5, டிஸ்க்கு 3க்குள்ளே கம்ப்ரெஷன் இருக்குது, டிஸ்க்கு 4க்குள்ளே கம்ப்ரெஷன் இருக்குது, அந்த மாதிரி 3 L4க்கு நடுவில் கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த கம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த L3க்கும் L4க்கும் நடுவில் இருக்கிற மசில்ஸ் கம்ப்ரெஸ் ஆனதுனால உருவான ஒரு ஸ்ட்ரெயின்ஸ் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கார்கம் அண்ட் காக்கைங்கிறது உங்களோட டெயில் போன்ஸ். ஹியூமன்ஸ்லாம் இந்த போன் வளர்ந்துருக்காது. இதுதான் அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா டெயில் போன் அப்படின்னு வளருது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தொராசிக் கேஜ்.
ஆர் ரிப் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப் கேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் 2 கைண்ட் ஆஃப் போன்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று ட்ரூ போன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் போன்ஸ். ட்ரூ போன்ஸுக்கும் ஃபால்ஸ் போன்ஸுக்கும் பெருசாக என்ன வித்தியாசம்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த போனெல்லாம் டேரெக்டாக வந்து ஸ்டர்னம் கூட கனெக்ட் ஆகுதோ அதெல்லாம் ட்ரூ போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த போன்ஸ் எல்லாம் ஒரு காஸ்டல் கார்ட்லேஜை வச்சு கனெக்ட் ஆகுதோ அதெல்லாம் ஃபால்ஸ் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃப்ளோட்டிங் போன்ஸ்ன்னு 2 போன்ஸ் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் போன் கணக்கில் தான் வரும். அதாவது 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற போன்ஸ் எல்லாமே ட்ரூ போன்ஸு, 8லேருந்து 12 போன்ஸ் எல்லாமே ஃபால்ஸ் போன்ஸு. இதில் 11, 12 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் போன்ஸ் அதுன்னுவாங்க. ஏன்னா அது வந்து ஸ்டர்னம் கூட கனெக்டே ஆகிருக்காது. இந்த ஸ்டர்னமில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 போர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேனுப்ரம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டர்னல் பாடி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிடாய்ட் ப்ராசஸ். கோஸ்டல் கார்டிலேஜஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் போன்ஸை வந்து உங்களோட ஸ்டர்னமோட கனெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு பகுதி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டல் சிஸ்டம். அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டல் சிஸ்டமில் மொத்தமாக இருக்கிற போன் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 126 போன்ஸ் இருக்குது. இந்த 126 போன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 64 போன் வந்து உங்களோட அப்பர் போர்ஷன்லேயும் 62 போன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லோவர் போர்ஷன்லேயும் இருக்குது. அதாவது உங்கள் கைகள், அதுக்கப்புறம் அதோட அசோசியேட்டட் போன்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் 64, உங்கள் கால்கள், இடுப்பு போன்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் 62. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் கைகளில் இருக்கிற போனும் 60 தான், உங்கள் கால்களில் இருக்கிற போனும் 60 தான். கார்பல்ஸ் அப்படின்னாங்கன்னா அது கைகளில் இருக்கிற போன்ஸு, டார்சல்ஸ் அப்படின்னாங்கன்னா அது கால்களில் இருக்கிற போன்ஸு. சரி, இப்போ இதில் இருக்கிற போன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்கள் கழுத்தில் இருக்கிற போன் இருக்கு இல்லையா, கழுத்து எலும்பு, அது வந்து பார்த்திங்கன்னா கேல்விக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் முதுகில் இருக்கிற போன் பார்த்திங்கன்னா உங்கள் முதுகு பிளேட் அப்படின்வாங்கள்ல, அது வந்து ஸ்கேப்புலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பிக்டோரியல் கிரிடில் அப்படின்வாங்க. அதை தவிர உங்கள் கையில், மேல் கைகளில் இருக்கிற போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமரஸ் அப்படின்வாங்க. ஒரு போன் தான் இருக்கும். உங்கள் கீழ் கைகளில் வந்து 2 போன்ஸ் இருக்கும், யூல்னா அண்ட் ரேடியஸ். இதை தவிர உங்களோட ரிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 போன் இருக்கும். அதுதான் வந்து கார்பல் போன்ஸ் அப்படின்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டாகார்பல் போன்ஸ் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் உங்கள் விரல்களில் இருக்கிற போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேலங்கஸ் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எதனால வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கைகளில் என்ன இருக்கோ அதே தான் கிட்டத்தட்ட உங்கள் கால்கள்லையும் இருக்க போகுது. இன்னும் இதில் வந்து கார்பல் அப்படின்னு சொல்கிறது அங்கே டார்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கால்களில் இருக்கிற போன்ஸை வந்து பார்க்கலாம். அதாவது லோவர் பாடியில் இருக்கிற போன்ஸை பற்றி பார்க்கலாம். உங்கள் லோவர் பாடியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 62 போன்ஸ் தான் இருக்குது. பெல்விக் கிரிடில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காக்கல் போன் அப்படின்வாங்க. இது வந்து உங்கள் இடுப்பு பகுதியில் இருக்கிற போன்ஸு. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கால்களில் இருக்கிற போனில் ஃபியூமர் அப்படிங்கிறது தான் உங்கள் பாடியிலேயே இருக்கிற மிகப்பெரிய போன் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பெட்டலா அப்படிங்கிறது உங்கள் முட்டி பகுதியில் இருக்கிற போன். இந்த போனும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களில் பெருசாக டெவலப் ஆகிருக்காது. வளர வளர தான் இந்த பெட்டலா போன் வந்து நல்லா டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் கீழ்கால்களில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா 2 போன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிபியா, அனது வந்து பார்த்திங்கன்னா ஃபிபுலா. அதுக்கப்புறம் வந்து உங்கள் காலில் இருக்கிற ரிஸ்ட்டில் மொத்தம் 7 போன் தான் இருக்கும். பட் உங்கள் கைகளில் வந்து பார்த்திங்கன்னா 8 போன் இருக்கும். அப்போ இந்த 7 போனோடு சேர்த்து உங்களோட முட்டி போனோடு சேர்த்திங்கன்னா 8 போன் வந்துடும். ஸோ கணக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் கால்களில் இருக்கிற போன் வந்து பார்த்திங்கன்னா டார்சல் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கால் பாதத்தில் இருக்கிற போன் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாடார்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் விரல்களில் இருக்கிற போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 14. அதை வந்து பார்த்திங்கன்னா பேலங்கஸ் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொத்தத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 60 போன்ஸ் இருக்கும். உங்களோட பெல்விக் கிரிடில் போன் 2 போனோட சேர்த்திங்கன்னா 62 போன் ஆச்சு. ஸோ இதுதான் உங்கள் மொத்த ஸ்கெல்டல் சிஸ்டமில் இருக்கிற மொத்த 206 போனோட கவுண்ட்ஸு. ஸோ ஆக்சியல் ஸ்கெல்டலில் வந்து 80 போனு, அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டலில் 126 போனு, ஆக்சியல் ஸ்கெல்டல் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்கல் அண்ட் அசோசியேட்டட் போன்ஸ் வந்து மொத்தம் 29. அப்போ தொராசிக் கேஜில் 25 போன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிபிரல் காலமில் 26 போன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெக்டோரியல் கிரிடில்ஸில் வந்து 4 போன்ஸ் இருக்கும். அப்பர் லிப்ஸில் வந்து 60 போன் இருக்கும். பெல்விக் கிரிடிலில் வந்து பார்த்திங்கன்னா 2 போன் இருக்கும். லோவர் லிப்பில் திருப்பி ஒரு 60 போன்ஸ் இருக்கும். ஸோ யாராவது உங்களோட எலும்பை எண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நீங்கள் ஏன் என்றது நானே நல்லா எண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக 206 போனோட கவுண்ட்டை சொல்லுங்கள். சரி, இப்போ நம்மளுக்கு எந்தெந்த எலும்பு எங்கெங்கே இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சதுனால ஒரு சின்ன எலும்பு டான்ஸ் போடலாம். ஆல்ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதே மாதிரியே வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் வீடியோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.